கராச்சி காங்கிரஸ் மாநாடு 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் நம்ம சமூகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன தேவைகள் இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இந்த மாநாட்டில் இந்த செஷனில் பேசியிருப்பாங்க. ஸோ காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஏன் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் 1929 இருந்து 1939 இந்த காலகட்டம் கிரேட் டிப்ரெஷன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்ட காலகட்டம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருட்கள் உற்பத்தி செஞ்சு அது விற்கப்படாமையே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொழிலாளர்களும் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராட்டங்களை முன்னிறுத்தினார் காந்தி. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கிசான் சபா அப்படிங்கிறத உருவாக்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேபர்ஸை பொறுத்த வரைக்கும், தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் யூனியன் வணிக சங்கங்களை உருவாக்கி போராட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னவோ இது எல்லாமே பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம் பண்ணனால 1930 காலகட்டத்தில் காங்கிரஸ் ஒரு மாஸ் பார்ட்டியாகவே மாறுது. அப்புறம் ஒரு வழியாக கராச்சி காங்கிரஸ் மாநாடு 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் இந்திய மக்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள்லாம் வேணும், அடிப்படை கடமைகள் என்னென்னலாம் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சுதந்திர இந்தியாவில் பொருளாதார கொள்கை என்னெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்தது. இதை பற்றி பேசினாங்க. இதை தான் காங்கிரஸுடைய கொள்கை அறிவிப்பு விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டோ ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், பொருளாதார கொள்கை இதை பற்றின தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை அறிவிப்பு விளக்கம், மேனிஃபெஸ்டோ ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதில் ரிசல்ட்டில் கடைசியாக என்ன தான் முடிவெடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் எக்கனாமிக் ஃப்ரீடமும் இன்செப்பரபிள், அதை பிரிக்க முடியாது. இது என்ன பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்னா, நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போடலாம், நம்ம வேட்பாளராகவும் நிற்கலாம். ஓகேங்களா? எக்கனாமிக் ஃப்ரீடம்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள நம்மளுக்கு உரிமை இருக்குது இல்லையா? அப்போ இதுவும் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் மட்டும் இருந்தால் இந்த நாட்டில் வாழ முடியாது, எக்கனாமிக் ஃப்ரீடமும் இருக்கணும். இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் எக்கனாமிக் ஃப்ரீடமும் எப்போவுமே ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இதுதான் கராச்சியை பொறுத்த வரைக்கும். இப்போது லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். இந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியிலேருந்து போவாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே அமைதியான முறையில் போராடணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம் நிறைய புரட்சிகரவாதிகள் தோன்றனால இந்த மாசஸை, இந்த மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை நான் வயலண்ட் முறையில், வன்முறையற்ற முறையில் போராடணும்னு நினச்சாங்க. ஓகேங்களா? அதேமாரியே விவசாயிகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் போகணும்னு நினச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, சட்ட மறுப்பு இயக்கம். அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தோட ஒரு பார்ட்டாக, ஒரு பகுதியாக இன்னும் கொஞ்சம் மேலே போயிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வரி கட்டக்கூடாது, வாடகை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பகுதியாக இதுக்கப்புறம் நாங்கள் வரியும் கட்ட மாட்டோம், வாடகையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் போராட்டமும் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? Under the pressure of Great Depression, socio-economic demands were sharply articulated in its Karachi session of Indian National Congress. இந்திய தேசிய காங்கிரஸில் இந்த உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டதுனால சோஷியோ எக்கனாமிக் டிமாண்ட்ஸை பார்த்திங்கன்னா தெளிவாக பேசப்பட்டது. சமூக பொருளாதார தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் the freedom struggle was taking a new shape. Peasants organized themselves into Kisan Sabha and industrial workers were organized by the trade union, made their presence felt in a big way in the freedom struggle. The Indian National Congress had become a mass party during 1930. The Congress leadership, which was now taking in left turn under Nehru leadership, began to talk about an egalitarian society based on social and economic justice. அதாவது இந்த காலகட்டத்தில் நேரு தலைமையில் வந்த காங்கிரஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை பற்றி பேசினாங்க. சமத்துவ மற்றும் பொருளாதார நீதியை பற்றி பேச ஆரம்பிச்சது காங்கிரஸில் லெஃப்ட் விங்கை சேர்ந்த நேரு தலைமையில். இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான். இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் 1930க்கு அப்புறம்
ஒரு நியூ ஷேப்பை வந்து அடைஞ்சிது. விவசாயிகள்லாம் கிசான் சபாவை ஏற்படுத்தி போராடினாங்க. லேபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியனை வச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் காங்கிரஸ் மாஸ் பார்ட்டியாக மாறிச்சு. இதில் நேரு தலைமையில் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கராச்சி செஷன் ஹெல்ட் இன் March 1931 presided over by Sardar Vallabhai Patel adopted a resolution on fundamental rights and duties and provided an insight into what the economic policy of an independent India. கராச்சி காங்கிரஸ் மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்தது இல்லையா? அதில் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், பொருளாதார கொள்கை, சுதந்திர இந்தியாவில் என்ன பொருளாதார கொள்கையை வந்து நம்ம வைக்க போகிறோம், கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை விளக்கம், அப்படி கொள்கை அறிவிப்பு விளக்கம்னு இதை தான் சொல்லுவாங்க. த ரைட்ஸ் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் வேர் டிரைவ்டு ஃப்ரம் எ ஃபேர்ம் கன்விக்ஷன் தட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் வேர் இன்செப்பரபிள். இதில் கன்க்ளூஷன் என்ன வந்து முடிவு செய்யப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃப்ரீடமும் எக்கனாமிக் ஃப்ரீடமும் இன்செப்பரபிள், பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சாங்க. ஓகேங்களா? Even a cursory look at the fundamental rights resolution will tell you that all the basic rights that the British denied to the Indian found a prominent place in the resolution. எதனால் அடிப்படை உரிமைகளை பற்றி அப்போ பேசப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, த கிரேட் டிப்ரெஷனில் மக்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் பாதித்தாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொடுங்கோல் சட்டத்தின் மூலம் அவருடைய அடிப்படை உரிமைகளை நசுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. The colonial government curtailed civil liberties and freedom by passing Draconian Act and Ordinance. அவங்க வந்து அந்த சட்டத்தை Draconian Act அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கோல் சட்டத்தை உருவாக்கி மக்களுடைய சுதந்திரத்தையும் டோட்டலாக பறிச்சாங்க. அதனால தான் இந்த டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெசல்யூஷன் எடுக்கப்பட்டதுங்கிறாங்க. காந்தியன் ஐடியல்ஸ் அண்ட் நேரு சோஷியலிஸ்ட் விஷன் ஆல்சோ ஃபவுண்ட் ஏ பிளேஸ் இன் லிஸ்ட் ஆஃப் ரைட்ஸ். இந்த அடிப்படை உரிமைகள் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, காந்தியுடைய ஐடியாவும் நேருடைய சமத்துவ பார்வையும் இந்த தீண்டாமையை பற்றியும் சாதி வேணாம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் பேசப்பட்டது. அதாவது சமத்துவத்தை பற்றி பேசப்பட்டதுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எதெல்லாம் பேசுகிறாங்க? காந்தி ஐடியாஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க, நேருடைய சமத்துவ பார்வையை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க, சாதிய முறையை, அதுக்கப்புறம் தீண்டாமை, அப்புறம் ஈக்குவல் ஆக்சஸ், ஓகே, பப்ளிக் பிளேசஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஒரு பொது இடத்துலையும் நிறுவனத்துலேயும் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஆக்சஸ் கொடுக்கணும், எல்லாரும் சரிசமமாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த ரெசல்யூஷனில் இருந்தது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சில அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் 3ல் வந்து வச்சுருக்கிறாங்க. சில அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் வந்து வச்சுருக்காங்க. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் வச்சுருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஃபியூச்சர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிரேட் டிப்ரெஷன். ஓகே, கிரேட் டிப்ரெஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக பொருளாதார பெருமந்தம், அதனால் இந்தியாவில் என்னென்னலாம் தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பொருளாதார பெருமந்தம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் உருவாயிடுச்சு, ஆனால் அது விற்கலை அப்படின்னா என்ன ஆகும்? வேலைவாய்ப்பு பறிபோகுமா? அப்புறம் அது விற்கவே படலை அப்படின்னா அந்த முதலாளியும் அஃபெக்ட் ஆவானா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வேலையை விட்டு எடுப்பான், வேலையை விட்டு எடுத்தால் இவன் பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள எதிர்த்து யார் வேலையை விட்டு தூக்குனாங்களோ அவங்கள எதிர்த்து போராட்டம் நடக்கும். இதெல்லாத்தையும் செஞ்சது பிரிட்டிஷ். அதனால் பிரிட்டிஷை எதிர்த்து தான் போராட்டம் நடந்தது. ஓகே, உலக பொருளாதார பெருமந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் யூஎஸ் வால் ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இருக்குது. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே பொருளாதாரம் வந்து உயருதா இல்லை பொருளாதாரம் வந்து டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ இந்த உலக பொருளாதார பெருமந்தம் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட்டில் முதல் முதலையாக தெரிஞ்சுதுன்னா அங்கே தானே தெரியும். ஓகே, இங்கே பொருளாதாரம் ஏற்றமா இறக்கமான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தெரிஞ்சது வால் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்த பொருளாதார பெருமந்தம் யூரோப் காண்டினென்ட் ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணி அது இந்தியாவும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? The Great Depression was a severe and prolonged economic crisis which lasted for about a decade from 1929. அதாவது இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார கிரைசிஸை வந்து ஏற்பட்டுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து நீடிச்சிது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? The slowdown of economic activity, especially industrial production, led to crises like lockout, wage cut, unemployment and starvation.
இப்படி இந்த பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டனால லாக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வேலை இதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கதவடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பளத்தை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இதனால் பஞ்சம் பட்டினி இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ஆரம்பிச்சது. யூரோப் காண்டினென்ட் முழுக்க அஃபெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தையும் இது அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த வால் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அமெரிக்கனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கிற இடம். இது வந்து உலகத்தில் ஒரு பொருளாதார பெருமந்தத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறாங்க. அது இந்தியாவையும் விட்டு வைக்கலை அப்படிங்கிறாங்க. British colonialism aggravated the situation in India. Depression affected both industrial and agrarian sector. இந்த உலக பொருளாதார பெருமந்தம் விவசாயத்துறையும் அஃபெக்ட் பண்ணிச்சு, அக்ராரியன் செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணிச்சு, இண்டஸ்ட்ரியல் செக்டாரையும் அஃபெக்ட் பண்ணிச்சு. லேபர் வந்து பார்த்திங்கன்னா அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. எங்கெங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமான இடமான சென்னை, மும்பை, கல்கட்டா, கான்பூர், அப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ், இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட்டர் லிவிங் கண்டிஷனுக்காக எல்லாரும் போராட ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் த அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரியே த ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் விச் டிபெண்ட் ஆன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் லைக் ஜூட் அண்ட் ரா காட்டன் ஃபில்ஸ் ஸ்டீப்லி. இதில் விவசாயத்துலேருந்து விவசாயம் பண்ணி ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணுற அதனுடைய மதிப்பு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் 1929-30 இங்கேருந்து சணலை இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு 311 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டனால 1932-33 காலகட்டத்தில் 132 கோடி தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். 311 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதோட மதிப்பு 311 கோடி. ஒரு 2 வருஷத்தில் வந்து வெறும் 132 கோடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1930 கிசான் சபா வந்து பார்த்திங்கன்னா உருவானுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து ரெண்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணி கொடுங்க, அது இல்லாமல் சமீன்தாரி முறையை ஃபஸ்ட்டு ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு. அவங்க வெறும் இந்த இடத்துல கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்ட உடனே பிரிட்டிஷை மட்டும் எதிர்த்து போராடல, இந்தியாவில் இருந்த முதலாளித்துவத்தையும் எதிர்த்து போராடினாங்க. புரியுதுங்களா? த ஒன்லி பாசிட்டிவ் இம்பேக்ட் இதில் வந்து நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் உலக பொருளாதார பெருமந்த டைமில் லேண்டெலாம் வந்து ரொம்ப ரெடியூஸ்டு ப்ரைஸஸ், ரொம்ப கம்மியான விலைக்கு கிடச்சிது. வேலையில் லேபர்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து குறைவான சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க. இது மட்டும்தான் இதில் நடந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? The weakening ties with Britain and other capitalist country created a condition where growth was recorded in some of the Indian industry. பட் இந்திய தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சில growth வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.